ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இந்த வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரேட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லலாம். பால் கடும்பு மில்க் புட்டிங் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பால் கடும்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் சைனா கிரேஸ், அதாவது அகர் எடுத்திருக்கேங்க. இது வந்து 10 கிராம் பேக்கெட். இது வந்து இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே நமக்கு கிடைக்கிதுங்க. இது வந்து வெஜ்ஜு தாங்க இது. அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு நம்ம பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ரொம்ப குளிர்ச்சியானது ஒன்று. இதை வந்துட்டு நான் இப்போ வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த அகருக்கு பதிலாக இது வந்து பவுடராக கூட நமக்கு கிடைக்கிதுங்க. நீங்கள் உங்களுக்கு அது மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் வந்து பாலில் நம்ம வந்து சேர்க்கும் போது உடனேவே கரைஞ்சிரும். இது வந்துட்டு இப்போ தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு கப் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு ஒரு அரை கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த பாலில் வந்துட்டு நான் வந்து பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து அரை கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். இது அளவுன்னு பார்த்தா 100 கிராம் இருக்குங்க. இப்போ இதை வந்துட்டு இந்த பாலில் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 லிட்டர் பாலில் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இந்த 100 கிராம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதுவும் தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுல் ஃபேட் மில்காக வந்துட்டு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பாலில் வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போது இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. அந்த ஆடெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த ஏடு அதெல்லாம் வந்து எடுத்து விட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பால் பவுடர், அதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்லா க்ரீமியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு. அதனால தான் இந்த மில்க் பவுடர் சேர்க்குறோம். இப்போ இது வந்துட்டு பால் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். இது வந்து 1/4 கப்புங்க, அதனால் நான் 2 வாட்டியாக சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணுங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷமாக அந்த பால் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொங்கி நல்லா கொதிக்குது. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அகர் அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். ஊற வச்சதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த அகர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதித்தாலே போதுங்க. அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். இந்த அகரை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது வந்து நல்லா கரைஞ்சி நமக்கு வரும். பாருங்கள், நல்லாவே வந்துட்டு பால்லாம் கொதித்து நல்லா திக்காகவும் ஆயிருக்கு நமக்கு. அந்த கடல் பாசியும் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ண உடனே இதை வந்துட்டு நம்ம ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு கேக் டின் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுதான் எடுக்கணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க சாப்பிட்ற பிளேட் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் பிளேட், அது மாதிரி ஒரு பிளேட்டில் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி இந்த கேக் டின்னில் வந்துட்டு வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் இருக்க ஏடு சில அகர் வந்து கரையாமையும் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு இது நல்லா வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே நம்ம விட்டுடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு ஒரு 2 மணி நேரம் அதை அப்படியே வந்து விட்டுடலாங்க. 2 மணி நேரம் கழித்து காமிக்கிறேன். இப்போ வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா செட் ஆகி வந்துடுச்சு, கையில் ஒட்டவே இல்லை. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு சைடில் மட்டும் எடுத்து விட்டிங்கனாலே போதும். நமக்கு வந்து அழகாக வந்துடும். இருங்க, இப்போ பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இது மாதிரி கவுத்துட்டு 2 தட்டு தட்டினாலே போதும், வந்துடும். பாருங்கள், நான் வந்து எண்ணெய் நெய் எதுவுமே தடவில் இந்த கேக் டின்லாம் ஒட்டாமல் பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இப்போது இதை வந்துட்டு நம்ம வந்து நமக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாதாரணமாக பீஸ் போட்டு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான பால் கடம்பு நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சுங்க.
ஃபஸ்ட்டெலாம் வந்து இந்த மாடு கன்று போட்டுச்சுன்னா அந்த சீம்பாலில் தான் நம்ம இந்த மாதிரி செய்வோம். ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு நார்மலான கடையில் வாங்குகிற பேக்கெட் பாலுலேயே நம்ம இந்த மாதிரி சூப்பரான பால் கடம்பு நம்ம செஞ்சிடலாங்க. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான். குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து 3 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சில்லுன்னு சாப்பிட்லாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.